परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம். பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா. போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தடைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம். It's a battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often. ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும். மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா. குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது. தர்மயுத்தம். பைரவி என்னை கொலை பண்ணுற எண்ணத்தோட தாக்கினதாகவும் அதில் பின்தலையில் அடிபட்டு நான் கோமாவில் இருக்கிறதாகவும் கேஸ் பதிவாயிருக்கு. அது அப்படியே இருக்கட்டும், அதில் எந்த மாற்றமும் வேண்டாம். நீ என்ன செய்யணும்னா, நீயோ அல்லது உன் பிஏஓ கோர்ட்டுக்கு வந்து பைரவி என் கம்பெனியோட சீக்ரெட்ஸை பல வருஷமாக திருடி உன் கம்பெனிக்கு விற்றதாகவும், அந்த திருட்டை ரங்கநாத் கண்டுபிடிச்சி பைரவி மேலே சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க போனப்போ அதை தெரிஞ்சுக்கிட்ட பைரவி உண்மை வெளியாகக்கூடாதுங்கிற பயத்தில் ரங்கநாத்தை கொலை பண்ண முயற்சி செஞ்சதாகவும் பொய் சாட்சி சொல்லணும். அப்படி சொன்னால் கேஸ் ஸ்ட்ராங் ஆகிடும். பைரவிக்கு டெஃபினட்டாக தண்டனை கிடைக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பைரவி ஜெயிலே இருக்கணும். எக்காரணத்தை கொண்டும் அவள் வெளியவே வரக்கூடாது. சரி, ஓகே, இதுக்கு நான் ஒத்துக்கிட்டா? இப்போ விஜய் பில்டர்ஸில் சிட்டியில் 26 இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அதில் பாதி கன்ஸ்ட்ரக்ஷனை உன் கம்பெனிக்கு மாற்றி கொடுத்துரு. அது மட்டும் இல்லை, ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் 50 கிரவுண்ட் நிலத்தை சீப்பாக வாங்க போகிறேன். எந்த இடத்துல, எந்த நிலம்? திருப்பி திருப்பி சில்லி கொஸ்டின்ஸே கேட்டுட்டு இருக்கேன். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். ஓகே ஓகே. அந்த 50 கிரவுண்ட் நிலத்தில் பல கோடிகள் எனக்கு கிடைக்கும். அதில் சில கோடிகள் உனக்கு கிடைக்கும். இந்த டீல் ஓகேவா? ஓகே. பட் ரங்கநாத், சுய நினைவோட நீ இருக்கிற விஷயம் வெளியே தெரியக்கூடாதுங்கிற.
நாம பேசிட்டு இருந்த பிசினஸ் டீலு, கேஷ் டீலிங்கு, செக்கு எட்ஸெட்ரா எட்ஸெட்ரா. மாதவன், நீ ஆபீஸ் போய் சேர்றதுக்குள்ள உன் பிஏ கைக்கு 50 லட்சம் ரூபா கேஷ், 50 லட்சம் ரூபா செக் போய் சேர்ந்திருக்கும் அட்வான்ஸா. ஓகே ரங்கநாத், வெரி குட். நான் இந்த டீலுக்கு ஒத்துக்கிறேன். வெல், நீ போகலாம். ஆனா ஒன் திங், சந்தேகம்னா போற வழியில உன் பிஏக்கு ஃபோன் பண்ணி பாரு. அட்வான்ஸா போய் சேர்ந்திருக்கும். வெரி குட், வெரி குட். ஓகே, பாய். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? எனக்கு என்ன, நல்லவனா மாறினதே நல்லா இருக்கு. வாழ்நாள் புறாவும் நல்லவனா வாழ்ந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். ஆனா எனக்கு வாழ்நாள் சேகர் இல்லை பைரவி. மனுஷன் 500 வருஷமா வாழ போறான். அல்பாயுசில் போக போறானா, அதிக நாள் வாழ போறானான்னு அவனுக்கே தெரியாது. ஆனா அதுக்குள்ள நீ, நான், உன்னோடது, என்னோடதுன்னு ஏகப்பட்ட சண்டை சச்சரவு. பெரும்பாலான மனுஷங்க வாழ்க்கையில சிரிக்கவே மறந்துடுறாங்க. ஆனா வாழ்க்கை அவங்கள பார்த்து சிரிக்க மறக்கிறதே இல்லை. என்ன சேகர் தத்துவம் பொழிகிற? மனுஷன் வாழ்க்கையில தத்துவம்னு ஒண்ணுமே கிடையாது. அவனுடைய எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், ஆசைகள், அவலங்கள், கவலை, கண்ணீர், வேதனை, அதுல வெடிச்சு வர வார்த்தைகளை தான் தத்துவன்றாங்க. அதை விடு, பேச ஆரம்பிச்சா பேசிட்டே இருப்பேன். பாதை தெரியாமலேயே பயணம் போய் பழக்கப்பட்டவனா. உன்னை ஒரு சரியான பாதைக்கு கொண்டு போகதா நான் இருக்கேன் சேகர். அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு பைரவி. ஒரு முக்கியமான வேலையை உன்கிட்ட ஒப்படைக்கணும்னு தான் நான் உன்னை வர சொன்னேன். சொல்லு பைரவி. நான் லீகல் அட்வைசரா ஒர்க் பண்ண விஜய் பில்டர்ஸோட சேர்மன் ரங்கநாத். ஆமா, ஹாஸ்பிட்டல் கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு, அவர் தானே? ஆமா, அந்த ஃப்ராடு தான். இப்ப நான் சொல்றத நல்ல கவனி. சென்னை சிட்டியில, டி நகர்ல, ஹார்ட் ஆஃப் த சிட்டியில 15 கிரவுண்ட் நிலத்துல சேவை மனங்கள்னு ஒரு அனாதை இல்லம் செயல்படுது தெரியுமா? சேவை மனங்கள்னு அனாதையில இருக்கிறது தெரியும். ஆனா அதை பத்தின டீடைல்ஸ் எனக்கு தெரியாது. நான் சொல்றேன். அந்த இல்லம் செயல்படுற இடத்துக்கு சொந்தமான 15 கிரவுண்ட் நிலம் அந்த இல்லத்துக்கு சொந்தமானது இல்ல. கிட்டத்தட்ட 70-80 வருஷங்களுக்கு முன்னாடி அந்த இடம் காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஒரு மிராஸ்தார் குடும்பத்துக்கு சொந்தமா இருந்துச்சு. ஒரு அநாத ஆசிரமம் தொடங்குறதுக்காக அந்த இடத்தை அப்ப இருந்த நிர்வாகிங்க கிட்ட அந்த மிராசுதார் தானமா கொடுத்திருக்காரு. நிலத்தை தானமா கொடுத்ததுக்கான பத்திரமோ பட்டாவோ அந்த அநாத இல்லத்தின் பேர்ல பதிவு செய்யப்படல. நிலத்தை தானமா கொடுத்ததுக்கான பத்திரமோ பட்டாவோ அந்த அநாத இல்லத்தின் பேர்ல பதிவு செய்யப்படல. அந்த காலத்துல வாய் வார்த்தைய சத்தியமா நினைச்ச பெரியவங்க இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணணும்னு அப்ப நினைக்கல. அது இப்ப ரங்கநாத்துக்கு சாதகமா போச்சு. அதுக்கும் ரங்கநாத்துக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்ல, ஆனா சம்பந்தப்படுத்திக்கிட்டான் அந்த ரங்கநாத். புரியலையே. புரியுற மாதிரி சொல்றேன். சிட்டில இருக்கிற அசையா சொத்துக்களை பத்தி அப் டு டேட் தகவலை விரல் நுனியில வச்சுக்கிறது தான் ரங்கநாத்தோட கிரிமினல் பிரெயினோட ஸ்பெஷாலிட்டி. எந்த சொத்து யார் பேர்ல இருந்தது, இப்ப யார் பேர்ல இருக்குது, இனி யார் பேர்ல மாறப்போகுதுங்கிற டீடைல்ஸ் டே பை டே ரங்கநாத்துக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். பத்திரப்பதிவு துறையில நாடு பூரா நல்ல லிங்க் இருக்கு அந்த ரங்கநாத்துக்கு. அப்படி மோப்பம் பிடிச்சதுல வாட வந்ததுதான் சேவை மனங்கள் நிலங்கள் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ். தன்னோட கிரிமினல் பிரைனை யூஸ் பண்ணி காய் நகத்த தொடங்கிட்டான். ரங்கநாத் காய் நகத்தி தோத்ததா சரித்திரமே இல்ல. ஆனா நாம அவனை தோக்கடிக்கணும்.
நிலத்தோட உண்மையான சொந்தக்காரங்க யாருன்னு தோண்ட ஆரம்பிச்ச ரங்கநாத் ஒரு ஸ்டேஜ்ல நிலத்தோட உண்மையான சொந்தக்காரங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான். அங்கதான் அதிர்ஷ்டம் ரங்கநாத் பக்கம் இருந்திருக்கு. அந்த வாரிசு குடும்பம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அவங்க நிலைமையை தனக்கு சாதகமாக்கிக்கிட்ட ரங்கநாத் தன்னோட செல்வாக்க பயன்படுத்தி வாரிசு சர்டிபிகேட்ல இருந்து சட்டப்படியான எல்லா பேப்பர்ஸையும் ரெடி பண்ணிட்டான். ரெடி பண்ணி அந்த நிலத்துக்கு உரிமையாளரான வாரிசு கிட்ட அந்த நிலத்தை ஒரு சீப்பான அடிமாட்டு விலைக்கு வித்துட்டதா பத்திரப்பதிவு பண்ண ஏற்பாடு பண்ணிருக்கான். அதுக்கு அந்த வாரிசு ஒத்துக்கிட்டாரா? ஆட்டோக்கு பணம் கொடுத்து ரெஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் வர வசதி இல்லாத அந்த வாரிசு 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்து நீட்ன பேப்பர்ல கையெழுத்து போடுனா போடாம விட்டுருவாரா? சோ எந்த நேரத்திலையும் ரங்கநாத் வசம் அந்த நிலம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் நிலவரப்படி அந்த இடத்தோட மதிப்பு சில 100 கோடிகள். ஆமா, அந்த இடத்த காலி பண்ண சேவை மனங்கள் அமைப்பை சேர்ந்தவங்க ஒத்துக்கணுமே. நில உரிமையாளர் அப்ஜெக்ஷன் பண்ணா அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம அந்த இடத்துக்கு பதிலா அவங்க கேக்குற எந்த பகுதியில வேணாலும் வேற ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி தரதா அவங்களோட சமாதான பேச்சுவார்த்தை நடத்திருக்கான். சோ எல்லாமே இப்போ ரங்கநாத்துக்கு சாதகமா இருக்கு, அப்படித்தானே? எஸ். ஆனா இந்த பைரவ் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நான் இப்ப ஜெயில இருக்கிறதுனால என்னால எந்த மூவும் பண்ண முடியல. ரங்கநாத்தோட நடவடிக்கைகள் பத்தியும் ஒரு டீடைல்ஸும் தெரிஞ்சுக்க முடியல. சரி, ரங்கநாத் இப்ப கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு. இப்போ அவரால் என்ன பண்ண முடியும்? உனக்கு ரங்கநாத்தை பத்தி அவ்வளவுதான் தெரியும். அவரு விஜய் பில்டர்ஸோட சேர்மன். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னு 10 பேரை உருவாக்கி வச்சிருக்கான். உருவாக்கி வச்சிருக்காங்கிறத விட உருவேத்தி வச்சிருக்காங்கிறது தான் உண்மை. அத்தனை பேரும் கிரிமினல்ஸ். அவ செயல்படாட்டியும் அவங்க செயல்படுவாங்க. அதை தடுத்து நிறுத்தணும். அதை தடுத்து நிறுத்துறதுக்காக எனக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் நீதான். எதுக்குமே பயன்படாம இருந்தனா இப்போ உன்னோட யுத்தத்துக்கு ஒரு ஆயுதமா பயன்பட போறேன்னு நினைச்சா எனக்கு பெருமையாவும் சந்தோஷமா இருக்கு பைரவி. சொல்லு பைரவி, நான் என்ன செய்யணும் சொல்லு. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். டிஸ்டர்ப் பண்ணுறேன் சார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. புதுசாக மாற்றின இந்த ரூம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஆர் யூ ஓகே ஃபைன். சார் நீங்கள் இந்த ரூமில் இருந்துக்கிட்டு உங்கள் வேலையை தொடரலாம் சார். இந்த ரூமுக்கு நர்ஸ், டாக்டர், ஏன் ஸ்வீப்பர் கூட வரமாட்டாங்க. இந்த ரூமுக்கு நர்ஸ், டாக்டர் எல்லாமே நான் தான். ஏன் அனுமதியோ அல்லது உங்கள் அனுமதியோ எல்லாமே யாரும் இங்கே வரமாட்டாங்க சார். தேங்க்யூ டாக்டர். நீங்கள் நினைக்கிறப்போ எந்த நேரமானாலும் வெளியே போகலாம் வரலாம். உங்களுக்கு கார், மொபைல் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் சார். ஓகே தேங்க்யூ. ஹலோ ஐயா, நான் வஜ்ரல் பேசுறையா. உன்னை நேரில் வர சொன்னா ஃபோனில் கூட்டு பேசுகிறேன் நீ. ஐயா, ஒரு வேலையா 2 வேலையாங்கிற மாதிரி ஒரு கொலையா 2 கொலையா ஏகப்பட்ட மேட்ரு நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கயா, நான் செய்யறேன். முட்டாள், அதையும் இறஞ்சி பேசிக்கிட்டு இருக்கியா நீ? அது சரி, பைரவி இருக்கா தெரியுமா? லீகல் அட்வைசரா எங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாளப்பா. அவ இப்போ சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கா. அவளை எப்படியாவது தீர்த்து கட்டணும். ஐயா, அது சாதாரண விஷயம்யா, நான் முடிச்சிடறேன். டேய், சும்மா வாயால பேசக்கூடாதுடா. அவ உங்க வீட்டு பக்கத்திலோ இல்ல பீச்சிலோ நடந்துகிட்டு இருக்கல. அவ இருக்கிறது சென்ட்ரல் ஜெயில பாதுகாப்போட இருக்கா. என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாது. சாமர்த்தியமா அவளை தீர்த்து கட்டணும். ஐயா, சென்ட்ரல் ஜெயில் தானே, அங்க ஏகப்பட்ட ஆளுங்க நம்ம ஆளுங்க இருக்காங்க. அவங்கள வச்சு நான் முடிச்சிடுறேன். நம்ம பேர்லாம் வரவே கூடாது. ஆமா, நான் காரியத்தை கச்சிதமா முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே. சார், பைரவிக்கு எதிராக கோர்ட்டில் சாட்சி சொல்லி அவளுக்கு கண்டிப்பாக தண்டனை வாங்கி தரணும்னு மாதவங்கிட்ட பெருசாக டீல் பேசுனீங்க. இப்போ ஒரு ரவுடி அனுப்பி மர்டர் பண்ண சொல்றீங்க. ஒன்றுமே புரியலையே சார். ஆயுதம் எதுங்கிறது முக்கியம் இல்லை,
அழிவு தான் முக்கியம். பைரவி ஜெயிலில் வாழணும், இல்லை அங்கேயே சாகணும். மொத்தத்தில் என் எதிரிகள் அழியணும். இந்த ரங்கநாத் ஒரு ஊருக்கு போகிறதா இருந்தால் கூட காரு, பஸ்ஸு, ரயில், ஃப்ளைட்டுன்னு எல்லாத்துலையும் டிக்கெட் புக் பண்ணி வச்சுருவான். ஏன்னா அவனுக்கு பயணம் தடப்படக்கூடாது. போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போய் சேர்ந்துடணும். அதே மாதிரி அழியப்பட வேண்டியவங்க எப்படியாவது அழிஞ்சாகணும், அவங்க போய் சேர்ந்தாகணும். அதுக்கு தான் இந்த ஏற்பாடு. பாத்தியா லட்சுமி சிரிக்கிறா? என்னால் நம்பவே முடியல சார். ஸ்டாஃப்ஸுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியல. கம்பெனியை இழுத்து மூடுற நிலைமை. மூடவும் முடியாது, திறக்கவும் முடியாது. மூடி வச்சாலும் பதில் சொல்லணும், திறந்து வச்சாலும் பதில் சொல்லணும். இந்த நிலைமையில் எப்படி சார் இவ்வளோ பணம் கிடைச்சது? கம்பெனியை இழுத்து மூடுற நிலைமை. மூடவும் முடியாது, திறக்கவும் முடியாது. மூடி வச்சாலும் பதில் சொல்லணும், திறந்து வச்சாலும் பதில் சொல்லணும். இந்த நிலைமையில் எப்படி சார் இவ்வளோ பணம் கிடைச்சது? இந்த பணம் வந்ததே உன்னால நம்ப முடியலையே. இது எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சதுன்னா அதை நீ நம்பவே மாட்டேன். சொல்லுங்க சார். இந்த பணமெல்லாம் கொடுத்தது சாட்சாத் ரங்கநாத் தான். ஆஹா, நான் நம்ப மாட்டேன் சார். உண்மையிலேயே உங்களுக்கு இந்த பணம் எப்படி சார் இருந்துச்சு சொல்லுங்க. அட, ரங்கநாத் தான் என் கொடுத்தான் இந்த பணத்தை. சார், ரங்கநாத் ஆஸ்பத்திரியில் கோமா ஸ்டேஜில் இருக்காரு. அவர் எப்படி சார் கொடுத்துருக்க முடியும்? அந்த ரங்கநாத் இப்போ கோமா ஸ்டேஜில் இல்லை, ட்ராமா ஸ்டேஜில் இருக்கான்யா. ட்ராமா ஸ்டேஜில். அந்த ட்ராமா வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பணம். சார், புரியலையே சார். ரங்கநாத்துக்கு சுயநினைவு வந்துருச்சு சார். உண்மையா சார்? ரங்கநாத் அவனுக்கு சுயநினைவு வந்த விஷயம் வெளியே தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக சில காரியங்களை செய்ய பார்க்குறான். அது மட்டும் இல்லை, ஜெயிலில் இருக்கிற பைரவி நிரந்தரமாக ஜெயிலையே இருக்கணும்னு விரும்புகிறான். அதுக்கு நான் போய் அவளுக்கு எதிராக சாட்சி சொல்லணும். என்னென்ன? பைரவி ரங்கநாத் கம்பெனியோட ரகசியங்களை திருடி அதை நம்ம கம்பெனிக்கு விற்றதாகவும், அதை கண்டுபிடிச்ச ரங்கநாத் பைரவி மேல ஆக்ஷன் எடுக்க ட்ரை பண்ணதாகவும், அதுக்காக பைரவி ரங்கநாத்தை கொலை பண்ண முயற்சி செய்ததாகவும் நான் போய் கோர்ட்ல சாட்சி சொல்லணும். அப்படி சொன்னா அந்த பைரவி மேல குற்றம் நிரூபிக்கப்பட்டு 10-12 வருஷம் ஜெயில் தண்டனை நிச்சயமா கிடைக்கும். இதனால நமக்கு என்ன லாபம்? இந்த பெட்டி மாதிரி பல பெட்டி இன்னும் நமக்கு கிடைக்க போகுது, பாத்துக்க. அப்போ பைரவிக்கு எதிராக சாட்சி சொல்ல போறீங்களா? ஏன் கேட்குற? பைரவியை நம்மளும் ரங்கநாத்தும் நினைக்கிற மாதிரி ஈஸியாக கவுத்துற முடியாது. நான் பைரவியை நேரில் சந்திச்சு பேசும்போது நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டேன். பைரவியை ஜெயிலுக்கு அனுப்பவோ ஜெயிலில் வைக்கவோ நம்மளால முடியாது. அவள் ஏதோ விருப்பப்பட்டு தான் அவளே ஜெயிலில் இருக்கிறாள். எதுக்காகவோ யாருக்காகவோ அவள் ஜெயிலுக்கு போயிருக்காள். அது மட்டும்தான் உண்மை. அது யாருக்காக எதுக்காகங்கிறது தான் தெரிஞ்சுக்க முடியாத சீக்ரெட்டாக இருக்கு. சீக்கிரட்டை சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா அந்த பைரவி மேட்டரில் ரங்கநாத்தோட நீங்கள் பேசின டீல்? இங்கே பாரு, நாம ஒன்று நினச்சா தெய்வம் ஒன்று நினைக்குது. தெய்வமே மாற்றி மாற்றி நினைக்கும் போது இந்த மாதவம் மட்டும் என்ன? எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் தாட்ஸ், தேர் ஓன் வே. போக போக உனக்கே புரியும். சாப்பிட்றா, கொஞ்சமாவது சாப்பிட்றா. எனக்கு வேண்டாம், சொன்னா கேளு. வேண்டாம். இப்படி பட்டிங்கிறதுலாம் என்னடா பிரயோஜனம்? வேண்டான்னு சொல்கிறேன்ல. சாப்பிடலாம், உடம்பு கிட்ட போயிடும். சாப்பிட்றா. என்னால் முடியாது. வேண்டாம். பிடிவாதம் பிடிக்காதா, கொஞ்சமாவது சாப்பிட்றா. சும்மா தொந்தரவு பண்ணாத.
என்னையா சார் கொஞ்ச நாளாவே சரியா சாப்பிட மாட்டேன்றான் சார். ஏன் சாப்பிட மாட்டேன்ற? சாப்பிட முடியல சார். இந்த பாரு, இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. புரிஞ்சுதா? அழாதயா. இந்த பசுபதி தங்கச்சி ஞாபகம் வந்துருச்சு. ஆமாம் சார். இதை பாரு, உன் தங்கச்சிக்கு ஒரு ஆபத்தும் கிடையாது. வீட்டுக்கு பக்கத்துல ராமகிருஷ்ணா விடுதியில் வேலைக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். சார் சொன்ன மாதிரி நைட் ரோந்து போற போலீஸ் கட்டியும் உன் வீட்டு மேலேயும் ஒரு கண்ணு இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் ஏன் கவலைப்படுற? இல்லை சார், என் தங்கச்சிக்கு 2 கண்ணு தெரியாது. நான் கூட இருந்த வரைக்கும் அவளை கண்ணா பார்த்துக்கிட்டேன். முதல் தடவையாவது என்ன பிரிஞ்சிருக்கா. அதனால தான் சார் ரொம்ப வேதனையா இருக்கு. வேதனைப்பட வேண்டிய காலம் வரும்போது வேதனைப்பட்டு தான் ஆகணும். மனுஷன் எவ்வளோ வேணாலும் வேதனைப்படலாம், ஆனால் வெக்கப்படக்கூடாது. வெக்கப்படுற நிலைமை வர மாதிரி நடந்துக்கவும் கூடாது. இதை பாருப்பா, இன்னும் கொஞ்ச நாள் தான். நன்னடத்தை, தலைவர்கள் பிறந்த நாள், அது இதுன்னு கூடிய சீக்கிரம் நீ ரிலீஸ் ஆயிடுவ. அந்த நாளை நினைச்சுதான் சார் நான் இன்னும் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கேன். சரி, இந்தாங்க சார். போய் சாப்பிட சாப்பிடு. சொல்லுங்க சார். ஏய், போப்பா, கூப்பிட்டு போய் போய் சாப்பிடு, போ. போ, போய் சாப்பிடு. சாப்பிடு. வாடகை அங்கேயே சாப்பிடு. சாப்பிடலாம். என்ன சார்? ஒன்றும் இல்லை, என் தங்கச்சி மஞ்சுவுக்கு திதி கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். சாரி சார், நீங்க மனநிலை சரியில்லாம இருக்கிறதுனால உங்களை ஜாமீன்ல வெளியில விடுறதுக்கு சட்டத்துல இடம் இல்லை. தகுந்த பாதுகாப்போட சிகிச்சை கொடுத்து குணப்படுத்தணும்னு கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. சார், நாளைக்கு என் தங்கச்சிக்கு திதி. நான் அவசியம் அவளுக்கு பிண்டம் வச்சு எள்ளும் தண்ணியும் இறைச்சி தர்ப்பணம் கொடுத்தே ஆகணும். நீங்க ஒரு கிறிஸ்டியன், உங்களுக்கு இந்துக்களோட சம்பிரதாயத்து மேல நம்பிக்கை இருக்கான்னு எனக்கு தெரியல. இறந்து போன ஆத்மா பசி தாக்கத்தோட அலையும் சார். அந்த ஆத்மாவுக்கு பிண்டம் வச்சு தர்ப்பணம் கொடுத்தாதான் அதோட பசிதாகம் தீர்ந்து சூட்சும தேகம் எடுத்து சொர்க்கத்துக்கு போகும் அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்கு. எத்தனையோ நாள் பெத்த தாய் மாதிரி இருந்து எனக்கு சோறு போட்ட என் தங்கச்சிக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து அவளோட ஆத்மாவோட பசிதாகத்தை தீர்க்க வேண்டியது என்னோட கடமை. அந்த கடமையை செய்யாம நான் உயிரோட இருந்து பிரயோஜனம் இல்லை. உங்க வேதனை எனக்கு புரியுது சார். நாளைக்கு நீங்க நினைச்ச மாதிரியே உங்க தங்கச்சிக்கு திதி தர்ப்பணம் கொடுக்குறீங்க. எப்படி சார்? நாளைக்கு காலையில செல் ஓபன் பண்ணி கைதிகள் வெளியில வந்ததும் நான் உங்களை ஜெயில இருந்து வெளியில அனுப்புறேன். நீங்க மன நிறைவா உங்க தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பணத்தை செஞ்சுட்டு வாங்க. சார், சார், நான் முதல்ல மனுஷன், அப்புறம் தான் ஜெயிலர்.